இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சொல்லும் செயலும் என்று சொல்வார்கள். ஆனால் சொல்லும் செவி சாய்ப்பதும் செயலும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு உன்னதமாக இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய தாத்தா பாட்டிகள் சொல்கின்ற அந்த அறிவுரைகள், இன்று நான் நல்ல நிலையில் இருக்கின்றேன் அல்லது நான் நல்ல வழியில் நடந்து கொண்டிருக்கின்றேன், நான் நல்ல ஒரு வாழ்க்கைக்கான எல்லா தேர்ந்தெடுக்கின்ற தெளிவான ஒரு நிலையில் இருக்கின்றேன் என்றால், என் பெற்றோர்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்றேன், என்னுடைய தாத்தா பாட்டிகள் சொன்ன அந்த வார்த்தைக்கான நிலையிலே இன்று நான் உயர்ந்து நிற்கின்றேன், நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றேன் என்பதை உணர்த்தக்கூடியவராக நான் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், ஆனால் எப்படி அதை செயல்படுத்துகிறேன் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நான் செவி சாய்ப்பது என்பது அது உன்னதமான ஒரு செயலாக இருக்கிறது. அதை கவனித்து தியானித்து அதை செயல்படுத்துகின்ற பொழுது நம் வாழ்வில் இன்னும் ஒரு நிலையிலே அதிகமான ஒரு மனித நிலையில் நாம் வாழக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை இந்த மண்ணுலகிற்கு வருவதற்கு அவர் மனிதர்கள் மீது கொண்டிருக்கின்ற ஆழமான அன்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. மனிதர்களை படைக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு அந்த அருள் வாழ்வை கொடுத்து அவர்களை எந்நாளும் இந்த மண்ணுலகில் வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்கள் செல்லுங்கள், இதை ஆளுங்கள், இதை நீங்கள் உங்களுக்கு உட்பட்ட நிலையில் நீங்கள் அதிகாரம் படுத்துங்கள், உங்களுக்குரிய நிலையிலே நீங்கள் பலனை எதிர்பார்த்து நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழுங்கள் என்ற அருள் வாழ்வை கொடுத்து அவர் அனுப்புகின்றார். அவருடைய வார்த்தையை எப்படி அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதோ இவர்களுடைய வாழ்வுக்கான எல்லா சூழ்நிலைகளுமே நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது அந்த நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா தேடல்களும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகமும் இந்த திருப்பாடலும் நற்செய்தி வாசகமும் பின்னி பிணைந்த ஒரு நிலையிலே அவர் சொல்கின்றார், நான் செவி சாய்க்கின்றேன், என்னுடைய செயல் எப்படி மாறுகின்றது, அந்த மாற்றம் பெறுகின்றது, என்னுடைய எண்ணங்களை நான் மாற்ற வேண்டும். முதலில் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு என்னுடைய செயலை நான் செய்யக்கூடியவனாக இருக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மெசியாவுடைய மீட்பை நாம் அனைவருடைய மக்களுடைய மீட்புக்கான திட்டத்தில் மெசியாவுடைய வருகை இருந்தது. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இவர்களுக்குத்தான் என்று மெசியா வரவில்லை, அனைத்து மக்களுக்கும் அவர் மீட்பு தர வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகிற்கு அவர் வருகிறார் என்பதற்கான ஒரு சுட்டி காட்டுவதை இந்த செப்பனியா இறைவாக்கினர் இங்கு கூறுகின்றார். அவர் வருவதற்கான எதிர்பார்ப்பு ஒரு சிலர் புரிந்து கொள்ளவில்லை, கேட்கவில்லை, அவருடைய வருகையை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு ஏக்கத்தோடும் அவர் ஒரு எதிர்பார்ப்போடும் சொல்வதை இங்கு பார்க்க முடிகிறது. இதையே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறாக சொல்கிறார், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எந்நாளும் கேட்கின்ற பொழுது அல்லது என்னுடைய ஜெபங்களை நான் கூவி நான் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் செவி சாய்த்து நமக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதையே நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதாவது நேற்று வாசித்ததும் இன்று வாசித்ததும் இயேசுவிடம் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். இந்த மண்ணுலகிற்கு யார் வர வேண்டும், யார் இறைமகன், யார் மெசியா என்ற பல்வேறு கேள்விகளை கேட்டு அவரை மிகவும் கொடுமைப்படுத்துகின்ற நிலையில், சூழ்ச்சிப்படுத்துகின்ற நிலையில், இவர் இறைமகனா மனிதனா, இவர் எப்படி வந்தார் என்ற கேள்விகளை கேட்டு அவரை மழுப்புகின்றார்கள். ஆனால் இயேசு அந்த தலைமை குருக்களுக்கும் மூப்பர்களுக்கும் இவ்வாறாக பதில் கூறுகின்றார். ஒரு தந்தையருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் சொல்கின்றார், அவர் எப்படி செய்தார், எண்ணத்தை மாற்றிக்கொண்டு செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு தன் தந்தை சொல்லிவிட்டாரே என்ற அந்த நிலையை புரிந்து கொண்டு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அந்த செயலை செய்கின்றார். அதே போல்தான் நம் வாழ்விலும் தன்னுடைய பெற்றோர்கள் சொல்வதை நான் கேட்கின்றேன். எதற்காக சொன்னார்கள் என்றால், நான் நல்லாக இருக்க வேண்டும்,
என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய எதிர்காலம் நன்றாக மிளிரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்வதை நான் கேட்டு என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு என் வாழ்க்கையை நான் தொடரக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே இரண்டாவது மகனிடம் சொல்கின்ற பொழுது அவன் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறான். இப்படிதான் இந்த உலகத்தில் ஒரு சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மத்தியிலே மனிதர்களை மீட்டு நம்முடைய செயல்களை இன்னும் மெருகூட்ட நிலையில் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை எந்நாளும் அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இயேசுவுடைய வருகை எதற்காக இருக்கிறது என்றால் நம்மை மீட்பதற்காகத்தான் இருக்கிறது என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக கூறப்படுகிறது. அதாவது வரி தண்டபவர்கள் அனைவருக்குமே என்ற நிலையிலே இந்த இடத்தில் கூறப்படுகிறது. அவருடைய வருகை அனைவருக்குமே மீட்பு தரக்கூடியது. நான் அல்ல, நீ அல்ல என்றல்ல, அனைவருமே மீட்பு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கு கூறுகிறார். எனவே நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஆசிரியர்களுக்கான அந்த கூறுகின்ற வார்த்தைகளை செவிசாய்த்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணமாக மாற்றுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.